சுவாமியே சரணமையப்பா. உங்கள் ஐவிசி ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் நரசூஸ் காஃபி வழங்கும் வீராணம் எஸ் சபரியின் ஐயப்பனை தேடி பெருவழி பயணம். இந்த பயணத்தில் நீங்களும் இணைந்து கொள்ள ஐவிசி ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வருட பாரம்பரியத்துடன் நரசூஸ் காஃபி வகைகள், டீ தூள், சுக்கு காஃபி, நாட்டு சர்க்கரை, மசாலா வகைகள், கோதுமை மாவு வகைகள், சேமியா வகைகள், வெண்ணெய், நெய் மற்றும் சமையல் எண்ணெய் வகைகள். சாமி சரணம். இப்போ நம்ம மஞ்சமாதா கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கோம் சாமி. மஞ்சமாதா கோயில் சந்நிதி பக்கத்திலேயே கொச்சுக்கடுத்த சுவாமியோட சன்னதி இருக்குது. இந்த கொச்சுக்கடுத்த சாமியோட சன்னதிக்காக தான், இந்த கடவுளுக்காக தான் நம்ம வீட்டில் வந்து தேங்காய் உடைச்சிட்டு வரோம். நம்ம தேங்காய் உடைச்ச அடுத்த செகண்ட் வந்து கொச்சுக்கடுத்த சாமி நம்ம வீட்டுக்குள்ளே போய் குடியிருக்க ஆரம்பிச்சிருவார். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் இவர் தான் காப்பாற்றுவார். நம்ம மறுபடியும் வீட்டில் வந்து தேங்காய் உடைக்கிற வரைக்குமே இதுதான் வந்து ஐதீகம். அதனால தான் நம்ம தேங்காய் உடைச்சதுக்கப்புறம் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா திரும்பி பார்க்கறது வந்து கொச்சுக்கடுத்த சாமி வந்துட்டாரான்னு செக் பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த நம்பிக்கையோட அவர் உள்ள வந்துட்டாரு அப்படின்ற நம்பிக்கையோட நம்மளுக்கு எந்த சந்தேகமே இல்லாமல் முழு நம்பிக்கை அவர் மேலே வச்சு நம்ம வந்து கோயிலுக்கு வரோம். நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் காவலாக இருக்கிறது கொச்சுக்கடுத்த சுவாமி. சுவாமி சரணம். சாமி சரணம். இப்போ நம்ம மஞ்சமாதா கோயிலுக்கு முன்னாடி இருக்கோம். ஐயப்பன் கோயிலில் ரொம்ப முக்கியமான சன்னதி மஞ்சமாதாவோட சன்னதி, மாலிபுரத்தம்மன் சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து ஐயப்பனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயப்பன் வந்துட்டு எப்போ கன்னிசாமி வந்து சபரிமலைக்கு வரலையோ அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வருஷம் வருஷம் லட்சக்கணக்கான பக்தர்கள், லட்சக்கணக்கான கன்னிசாமிகள் வந்துட்டு இருக்கிறதுனால இன்னும் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கலை. அந்த கல்யாணம் ஆகாத அந்த வருத்தம், அந்த ஏக்கம் வந்து மஞ்சமாதா சாமிக்கு இருக்குன்றதுனால அந்த வருத்தம் வேறு யாருக்கும் இல்லாத மாதிரி மஞ்சமாதா சாமி வந்து கல்யாண வரம் கொடுக்குறாங்க. அதனால் கல்யாண வரம் வேண்டி யார் வந்து இங்கே ரவிக்க துணி வச்சு கும்பிட்டாலும் அவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும் அப்படின்றது ஐதீகம். அது இன்றளவு நடந்துட்டுருக்கு. மஞ்சமாதா கோயிலில் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னென்னா, திருஷ்டி கழியறதுக்காக தேங்காயை வந்து மஞ்சமாதா கோயிலை சுற்றி உருட்டுவாங்க. அது இப்போ எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் பார்க்குறீங்க. அது உருட்டும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம மேலே இருக்கிற திருஷ்டியெல்லாம் கழிஞ்சு நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றது ஐதீகம். சாமி சரணம். சரணம். நம்ம மஞ்சமாதா சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிற நாகராஜா சன்னதியில் இருக்கோம். ரொம்ப விசேஷமான கோயில் சாமி. நம்ம பெருவழி 48 மைல் நடந்து வந்திருக்கோம். நம்ம கண்களில் அது படாமல் நம்மளை எந்த வகையிலையும் பாதிக்காமல், ஏன்னா காட்டில் வந்து நாகராஜர் எவ்வளவோ இருப்பார், ஆனால் நம்ம கண்ணில் படாமல் நம்மளை வந்து பாதுகாத்து நம்மளை வந்து எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காமல் நம்ம நல்லபடியாக இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு உறுதுணையாக இருந்த நாகராஜாவை நம்ம எல்லாரும் வேண்டுவோம். சாமி சரணம். சாமி சரணம். நம்ம மஞ்சமாதா சந்நிதியில் இருக்கோம். இங்கே வந்து திருஷ்டி கழியறதுக்காக இங்கே வந்து நமக்கு திருஷ்டி கழியறதுக்கு உதவி பண்ண போகிறாங்க. அதுக்கு அவங்க மந்திரங்கள்லாம் ஓத போகிறாங்க. அது நம்ம வந்து ஓதிக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே இருக்கிற அந்த பில்லி சூனியம், அந்த மாதிரி காற்று கருப்பு எது இருந்தாலுமே அது வந்து சுத்தமாக விலகிடும் அப்படின்ற ஐதீகம். நம்ம இப்போ அதை செய்ய போகிறோம். சாமி சரணம். சபரி நட்சத்திர ராசி.
ஜாஸ்தின்னு சொல்லுவாங்கல்ல, அது இஸ்லாமியர்களா இல்லை வந்து இந்துவா? ஆனால் இஸ்லாமியர்கள் செஞ்சாதான் பவர் ஜாஸ்தி சொல்லுவாங்க. அது இங்கே இருக்கா? ஓ, இங்கே பாவர் சாமிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது வந்து ஐயப்பனும் பரமேஸ்வரன் தமிழ் சம்பந்தம். ஐயப்பனுக்கும் இப்போ முன்னாடி உட்காந்துருந்த ஆள் வந்து ஐயப்பன் தான். இப்போ பிரசன்னா ஆளு இதுக்கு இந்த சீட்டில் உட்காந்துருக்கிற தமிழ் அவர் வந்து ஐயப்பன். ஓ சரி, நீங்கள் வந்து பரமசிவன். சாமி சாமி என்ன மாதிரி மந்திரம் சாமி இருக்கு? இது வந்து கேசாதிபாதம் அந்த மந்திரம் தான். அது வந்து பகவானோட கேசம் இந்த பாதம். இந்த கேசத்திலிருந்து பாதம் என்னென்ன தோஷங்களை ஓடி அடிக்கணும். தசத்திலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கிற தோஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணுறது. சிவன் வந்து சாமி சரணம். இப்போ நம்ம வந்து மஞ்சமாதா சந்நிதியில் இருக்கிற மணிமண்டபத்தில் இருக்கோம் சாமி. இது எதுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னா, நம்ம மணி கட்டுறது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கனிமூல கணபதியில் பார்த்துருக்கோம். கனிமூல கணபதி அந்த இடத்துல தான் கட்டுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அங்கேயே மணிமண்டபம்னு ஒரு இடம் இருக்குது, மணி கட்டுற இடம்னு சொல்லிட்டு அங்கே கட்டலாம். ஆனால் அங்கே கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சுன்னா மணி கட்டும்போது அங்கே பெரிய கூட்டம் சேர்ந்துடும், அந்த நெரிசல் தாங்க முடியாதுன்றதுக்காக இங்கே மஞ்சமாதா சந்நிதியிலேயே ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. அங்கே கட்ட முடியல அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து கட்டிக்கலாம். இங்கே கட்டுறதும் அங்கே கட்டுறது ரெண்டுமே ஒன்று தான். சாமி சரணம். சாமி சரணம். இப்போ நம்ம மஞ்சமாதா சந்நிதியில் இருக்கிற நவகிரக ஆலயத்துக்கு முன்னாடி இருக்கோம். இங்கே நவகிரகங்கள் 9மே இருக்குது. இங்கே வந்து எல்லோரும் வழிபாடு செய்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக சனீஸ்வரனுக்கு இங்கே ரொம்ப சிறப்புங்க. சனீஸ்வரனுக்கும் ஐயப்பனுக்கும் ஒரு பெரிய உரையாடலே நடந்தது. அதில் வந்து ஐயப்பன் வந்து என்னோட பக்தர்களை நீ எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சனீஸ்வரனை சொன்னார். அதுக்கு சனீஸ்வரன் வந்து நான் உன்னோட பக்தர்கள்னு நான் எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து என்னோட பக்தர்கள் கருப்பு துணி அணைவாங்க, அந்த கருப்பு துணி உனக்கும் ஸ்பெஷல்ன்றதுனால அந்த கருப்பு துணி அணைஞ்சு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நீ வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு கருணை காட்டி அவங்களோட கஷ்டங்களை குறைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதனால சனி பகவான் அப்ப இருந்து கருப்பு துணி உபயோகிக்கிற எல்லா சுவாமி பக்தர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உக்கிரத்தை குறைச்சு சந்தோஷத்தை ஜாஸ்தி கொடுக்கறதுக்கான வேலையை சனி பகவான் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால நவகிரக ஆலயத்தை சந்திக்கலாம். சாமி சார். சுவாமியே IVC Studios. We ensure your happiness.